السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 441. இந்த பாடத்தில் கிதாபு சலாம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய பாடங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் பாபு ஃபضل ஸலாமி வல் அம்ரி பிஇஃஷாஇஹி, அதாவது சலாம் சொல்வதனுடைய சிறப்பை குறித்த பாடமாகவும் இன்னும் அந்த சலாத்தினை பரப்புதல் குறித்த அந்த ஏவலை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளை தான் நாம் ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 3வது ஹதீஸ், இன்னும் 847வது ஹதீஸ். வாணி, அதாவது வாணி என்பதாக நூனுக்கு கஸ்ரு போட்டிருக்காங்க, இது தவறு. வான் என்பதுதான் சரி, சுக்கூன் என்பது வரணும். وعن أبي عمارة البراء بن عازب رضي الله عنهما, அபு உமாரா என்று சொல்லப்படக்கூடிய ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, அவர்கள் சொன்னார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபஇன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயத்தை எங்களுக்கு ஏவினார்கள். அப்ப ஒரு 7 விஷயத்தை செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவல் தொகுத்தார்களாம். சொல்றாங்க பாருங்க. முதலாவது விஷயம் பிஅயாதத்தில் மரீதி, முதலாவது நோயாளியை நலம் விசாரிப்பது. அதை கொண்டு எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்று சொல்கிறார்கள். ஷரஹ்ல சொல்றாங்க, முஸ்லிம்களில் ஒருவர் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரை சென்று பார்ப்பது அது ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கும். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது இது ஃபர்து கிஃபாயா என்ற ஃபர்து கிஃபாயாவாக இது இருக்கின்றது என்பதாக இன்னும் சில அறிஞர்கள் நமக்கு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு எழுதுகிறாங்க. அடுத்தபடியாக ஒத்திபால் ஜனாஇசி, ஜனாசாக்களை பின்தொடர்வது. அதாவது ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் என்று சொன்னால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. அதாவது இறந்த முஸ்லிம்களுடைய ஜனாசாவை தொழுவதற்கும் அடக்கம் செய்வதற்கும் வரையிலும் நம்ம அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்பது ஒரு சுன்னத்தான காரியம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது விஷயமாக ஏவி தந்தார்கள் என்பதை சொல்லித்தராங்க. 3வது வதஷ்மீத்தில் ஆதிசி, இன்னும் தும்பக்கூடியவனுக்கு தஸ்மியத்து சொல்லுதல். தஸ்மியத்துன்னு சொன்னா ஒருவர் தும்பி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துஆ இருக்குதா இல்லையா, அதுதான் தஸ்மியத். அப்ப அப்படி இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்வதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று நமக்கு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தராங்க. இன்னும் வனஸ்ரில் லைஃபி, இன்னும் பலவீனமானவர்களுக்கு உதவி செய்வது, அதை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். அதாவது தன்னை விட பலவீனமான ஒருவர் அநியாயத்திற்கு உள்ளானால் அவருக்கு உதவி செய்து அவருடைய உரிமையை நிலைநாட்டுவது அவசியம், அதை எங்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நம்மளை விட பலவீனமான ஒருத்தர் இருப்பார், பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் பலவீனமானவராக இருப்பார். அவருக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. அப்ப அவருக்கு துணையாக நின்று உதவி செய்தல், அப்படி உதவி செய்தலை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி தந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்தபடியாக வஅவுனில் மظلூமி, அவுனில் மظلூம்னா அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது. அப்போ ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார், இப்போ ஒரு அநியாயக்காரர்
ஒரு அநியாயக்காரன் மூலமா பாதிப்புக்குள்ளான ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த நபரை சொல்றாங்க. அப்ப அவரு அநீதம் செய்யப்பட்டு அந்த அநீதத்திற்கு காரணமாக தன்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கலாம், தன்னுடைய செல்வங்களை இழந்திருக்கலாம், தன்னுடைய உறவுகளை இழந்திருக்கலாம். அப்படி அவர் அநீதம் இழைக்கப்பட்டாலே ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தவராக இருப்பார். அப்ப அவருக்கு துணையாக நிற்பது என்பது அது ஒரு சுன்னத்தான காரியம், அது ஒரு நல்ல சிறந்த ஒரு நடைமுறை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு ஏவினார்கள். அடுத்தபடியாக சலாமி, இன்னும் சலாமை பரப்புவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். சலாம பரப்பணும், சலாம சொல்றது இல்ல, பரப்புதல். சொல்றதுன்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட சலாம் சொல்லிட்டு போயிருது. பரப்புதல்னு சொன்னா அந்த சலாமை எல்லாரையும் சொல்ல வைக்கிறது. பார்க்கிற எல்லாரிடத்தையும் சலாம் சொல்லுதல் இருக்குது இல்லையா, அதுதான் சலாமை பரப்புதல். அப்ப அப்படி பரப்புதல் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். இன்னும் அடுத்தபடியாக இப்ராரில் முக்ஸிமி, இன்னும் ஒரு சத்தியம் செய்தவருக்கு நல்லுபகாரம் செய்யுதல், நன்மைகள் செய்யுதல். அப்போ சத்தியம் செய்தவருக்கு நல்லுபகாரம்னா ஒருவர் ஒரு நல்ல காரியத்திற்காக சத்தியம் செய்திருக்கிறார் வைப்போம். இப்போ உதாரணத்திற்கு, நான் இந்த வருஷம் வல்லாஹி நான் உம்ரா செய்வேன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உம்ரா செய்ய போறேன், அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறாருன்னு சொன்னா, அந்த சத்தியத்தை அவர் நிலைநாட்ட எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு ஊன்றுகோலாக நம்மளும் அவருக்கான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் சொல்றார். நல்ல உபகாரம் செய்து கொடுக்கணும். அப்ப அவர் செய்த ஒரு சத்தியம் என்பது ஒரு நல்ல ஒரு காரியத்தினுடைய சத்தியம் தானே. ஒரு உம்ரா செய்வது என்பது நல்ல சத்தியம். அப்ப அந்த சத்தியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்த மாதிரி நம்மளும் முயற்சி செய்யணும். எப்படியாவது அந்த சத்தியத்தை அவருக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கணும். எப்படியாவது உம்ராவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். அப்ப அது போன்ற அவர் உம்ராக்கு போகக்கூடிய உதவிகள் என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் நாம் அவருக்கு செய்து கொடுப்பதற்குரிய அந்த தன்மை இருக்குதா இல்லையா, அதை தான் அங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி ஒரு சத்தியம் செய்தவருக்கு நீங்கள் உதவி செய்து கொடுங்கள், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி தந்தார்கள். அப்ப இந்த 7 காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்பதை பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. ஹாதா இன்னும் இதுவாகிறது லஃப்து இஹ்தா ரிவாயாத்தில் புகாரி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய 2 அறிவிப்புகளில் ஒன்றினுடைய லஃப்தாக வார்த்தையாக இந்த ஹதீஸில் இடம்பெறுத்த வார்த்தைகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயத்தை கற்றுத்தரும் பொழுது அதுல கடைசியா சொல்லும் பொழுது இஃப்ஷா இஸ் சலாம் சொன்னாங்க. சலாமை பரப்புதலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அப்ப இந்த பாடம் சலாமை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இதன் மூலம் சலாமை நீங்கள் மக்களிடத்தில் பரவுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ் 848வது ஹதீஸ். وعن ابي هريره رضي الله عنه, سيدنا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா ததுகுலுல் ஜன்னத, நீங்கள் சுவனத்தில் நுழைய மாட்டீர்கள், ஹத்தா எதுவரை என்று சொன்னால் துமினு, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகும் வரையிலும் நீங்கள் சுவனத்திற்கு நுழைய மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஈமான் கொண்டவர்களாக ஆகுறதுனா அந்த ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நீங்கள் ஆகும் வரையிலும் அந்த சுவனத்தை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்ப ஈமானில் நீங்கள் உறுதியான ஒரு முஃமினாக நீங்கள் ஆகும் பொழுது அந்த சுவனத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வலா துமினு, இன்னும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள், ஹத்தா இதுவரை என்று சொன்னால் தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளும் வரையிலும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். அப்ப ஈமானுடைய அடையாளம் உங்களில் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ள வேண்டும். அப்ப நீ அவனை நேசிக்கணும், அவன் உன்னை நேசிக்கணும். இப்படி நம்ம ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகும் பொழுதுதான் நீங்கள் உண்மை முஃமின்களாக ஆகிறீர்கள். அந்த உண்மை முஃமின்களாக ஆகும் சமயத்தில் தான் அந்த சுவனத்தில் நீங்கள் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அவலா அதுல்லுக்கும், இன்னும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அலா ஷைஇன், ஒரு காரியத்தின் மீது நான் அறிவிக்கட்டுமா, எத்தகைய காரியம்,
இதா ஃஅல்துமூஹு, அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் தஹாபபத்தும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொண்டவர்களாக ஆகுவீர்களே, அத்தகைய ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்போ ஒரு விஷயம், நீங்க அந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்களா, உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நேசம் என்பது பெருகக்கூடியதாக இருக்கும். அத்தகைய காரியத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறேன். இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்க யார சொல்லலாம், அதை நீங்கள் கற்றுத்தார்கள் யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை நீங்கள் பரவிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் சலாத்தினை சொல்லிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய, நீங்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கக்கூடிய இந்த நேசத்தை அது மெருகத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிமுன், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாமினுடைய சிறப்பை கற்றுத் தருகிறார்கள். ஒரு சலாமை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்புதல் என்பது, நீங்க சலாம மற்றும் பரப்பல, உங்களிடம் இருக்கக்கூடிய அன்பையும் நீங்கள் பரப்பக்கூடியவர்களாக, உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசத்தையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பாருங்க, 5வது ஹதீஸ், 849வது ஹதீஸ். وعن أبي يوسف عبد الله بن سلام رضي الله عنه. அபு யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய சலாம் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இவர்களை குறித்து, இந்த சஹாபியை குறித்து சில விளக்கங்களை நமக்கு ஷரஹ்ல சொல்லித் தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஒரு நீண்ட விளக்கம், அதை பாருங்க. இப்ப பாப்போம் நம்ம. இவங்க யாருன்னு சொன்னா, இவர்கள் ஹாரிஸின் மகனான இஸ்ரவேல சமூகத்தை சேர்ந்த ஒரு சஹாபியாக இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இன்னும் இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா அல் ஹுசைன் என்பதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அப்துல்லா என்பதாக இவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் ஒரு பிரபலமான ஒரு சஹாபியாகவும் இருக்கிறாங்க. இன்னும் பல ஹதீஸுகளை அறிவித்துள்ள ஒரு சஹாபியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் இவருடைய வஃபாத் என்பது ஹிஜ்ரி 43ஆம் ஆண்டு மதீனாவில் இவர்கள் மரணித்தார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்னும் இவர்களிடமிருந்து அனைத்து இமாம்களும் ஹதீஸுகளை பதிவு செய்துள்ளார்கள் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஹஸ்ரஜ் குலத்தின் கூட்டாளியாக இருந்தார் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இவர் நுஸ்ஹா என்ற குலத்தை சேர்ந்தவராகவும் இவர் இருக்கிறாராம். மேலும் இவர் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். தனது மகன் யூசுஃபின் பெயரால் இவர் குன்யத் அபு யூசுப் என்பதாக இவர்கள் பெயர் பெற்றார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, இவரிடமிருந்து அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 25 ஹதீஸுகள் இவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அந்த ஹதீஸுகளை புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய இரு இமாம்களும் ஒரு ஹதீஸில் உடன்பட்டுள்ளனர் என்பதை நமக்கு இங்கு அருமையாக அந்த ஷரஹின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபி தான் இந்த சஹாபியாக இருக்கிறார்கள். அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. கால, அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியிட்டுள்ளார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியிட்டுள்ளேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அய்யுஹன் நாசு, ஓ மக்களே, அஃஷு ஸலாம, சலாமை நீங்கள் பரவிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இன்னும் உணவை நீங்கள் அழித்துக் கொள்ளுங்கள், உணவை நீங்கள் அழியுங்கள். அப்போ உணவளியுங்கள், அதாவது விருந்தோம்பல் போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த உணவளிப்பது என்பது ஒரு முஸ்தஹப்பான, ஒரு விருப்பத்தக்க சுன்னத்தான காரியம் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, தேவையுடையவரிடத்துல தேவையை பூர்த்தி செய்ய இது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றது என்பதை சொல்லித்தராங்க. அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு, அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு நம்ம கொடுக்கிறது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வஸிலுல் அர்ஹாம, இன்னும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
அப்ப உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர்களை துண்டிக்க கூடாது, துண்டிச்சு வாழக்கூடாது. உறவினர்களை நீங்கள் தங்களோடு சேர்த்துக் கொண்டு அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வஸல்லு, இன்னும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், வன்னாசு நியாம், மக்களாகிறவர்கள் தூங்கும் நிலைமையில், தூங்கும் நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதாவது ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது இரவு தொழுகையான தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது சொல்றாங்க. அப்ப தஹஜ்ஜத் தொழுகையை நம்ம தொழுவும் பொழுது எந்த ஒரு ரியா உண்டாயிடக்கூடாது, அதாவது முகஸ்துதி உண்டாயிடக்கூடாது. முகஸ்துதினா நம்ம தொழுகிறதை இவர் பார்க்கணும், நம்ம தொழுகிறதை இவர் பார்த்து நம்மளை போற்றணும், இவர் எவ்வளவு இரவு முழுக்க வணங்குறாரு பாருப்பா அப்படின்னு பிற மக்கள் சொல்வதற்காக வணங்கக்கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் தூங்கும் சமயத்தில் நீங்கள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ததுகுலுல் ஜன்னத, இன்னும் நீங்கள் சுவனத்தில் நுழைந்து கொள்வீர்கள், பிஸ்ஸலாமின், சலாமை கொண்டு நீங்கள் சலாம் சொல்வதன் மூலம் நீங்கள் சுவனத்தை நுழைந்து கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, வெற்றி பெற்றவர்களோடு, அதாவது வெற்றி பெற்றவர்களோடு ஆரம்பத்திலேயே சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் ஈமான் கொண்டவர்கள் சுவர்க்கம் நுழைவது அல்லாஹ் அளித்த மாறாத வாக்கின்படி உறுதியானதாகும். அல்லது இதன் பொருள் வெற்றி பெற்றவர்களுடன் தடைகளின்றி நுழைவதை குறிக்கலாம். இதில் இவற்றை செய்பவர் இஸ்லாமிய நிலையில் மரணிப்பார் என்ற நற்செய்தியும் இதில் அடங்கியுள்ளது என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்லித்தராங்க. அப்போ பொதுவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே ஒருவர் சுவனத்தில் நுழைவது என்பது அல்லாஹ் வாக்களித்தபடி உண்மைதான் சொல்றாங்க. அப்ப இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்தை கொண்டு நீங்கள் நுழைவீர்கள் என்ன அர்த்தம்? இங்கு ஆரம்பத்திலே நீங்கள் நுழைவீர்கள். அப்ப எந்த ஒரு வேதனையும் இல்லாம, எந்த ஒரு தடையும் இன்றி அந்த ஆரம்பத்தில், அதாவது வெற்றி பெற்றவர்களோடு, அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு நீங்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொன்னார்கள், அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லும் பொழுது, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், சலாம் சொல்வதன் மூலம் சுவனத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலம் கற்றுத்தராங்க. அப்ப சலாம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது சுவனத்தையே பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 6வது ஹதீஸ், 850வது ஹதீஸ். வஅனி துஃபைல் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் என்பவருடைய மகனான துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அன்னஹு, நிச்சயமாக அவர்கள், கான அவர்கள் ஆகியிருந்தார்கள், யஅதி வரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு வரக்கூடியவர்களாக அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்களாம். ஃபயகுது, இன்னும் அவர்கள் செல்வார்கள். யகுதுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய அசல் பொருள் என்னன்னா, சுபஹ் தொழுகைக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் செல்வதாகும். அதுதான் இப்ப யகுது. அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் செல்வார்கள். மஅஹு, அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்கள் செல்வார்களாம். இல சூகி, கடை தெருவின் பக்கம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அது சுபஹுக்கும் லுஹருக்கு இடைப்பட்ட அந்த நேரத்துல கடை தெருவின் பக்கம் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோட அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப சொல்றாங்க, கால, அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா கதவுனா இல சூகி, அந்த கடை தெருவின் பக்கம் நாங்கள் செல்லும் பொழுது, லம் யமுர்ர அப்துல்லாஹி, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடக்கவில்லை, அலா சக்காத்தின், ஒரு சக்காத்தினையும் அவர்கள் கடக்கவில்லை. சக்காத்துன்னு சொன்னா சிறு வியாபாரி. அப்ப மலிவான பொருட்கள், ரொம்ப மட்டமான சின்ன சின்ன பொருள் விற்கக்கூடிய சிறு வியாபாரி இருப்பார் இல்லையா, அவருக்கு தான் சக்காத் என்பதாக சொல்வார்களாம். அப்ப எந்த ஒரு சிறு வியாபாரிகளையும் அவர்கள் கடக்கவில்லை. வலா ஸாஹிபு பைஅத்தின், இன்னும் ஸாஹிபு பைஅத், ஸாஹிபு பைஅத்னா வியாபாரம் உடையவர், அதாவது இதுக்கு அப்படியே சக்காத்துக்கு மாற்றமாக பெரிய பெரிய வியாபாரம், அவர் விற்கக்கூடிய பொருள் எல்லாம் ரொம்ப தரமான பொருளாகவும் ரொம்ப முக்கியமான பொருளாகவும் உயர்தரமான பொருளாகவும் இருக்குமா இல்லையா, அப்ப பெரிய வியாபாரி. அப்ப பெரிய தொழிலுக்கான அந்த எந்த ஒரு வியாபாரியும் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்லவில்லை. வலா மிஸ்கீன், இன்னும் எந்த ஒரு ஏழையையும் கடந்து செல்லவில்லை. வலா அஹதின், இன்னும் எந்த ஒருவரையும் கடந்து செல்லவில்லை. இல்லா சல்லம் அலைஹி,
அவர்களிடத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் கூறியதாக எவரையும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்லவில்லை என்பதை நமக்கு இங்க சொல்லித் தராங்க. அப்போ சிறு வியாபாரி, பெரிய வியாபாரி, ஏழை, எந்த ஒருவன் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் சலாம் சொல்லாமல் கடக்கவில்லை. அதாவது பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலேயும், அந்த கடை தெருவில் பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் சலாம் சொல்லிக் கொண்டே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, கால துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒரு சமயம் ஃபஜஅத்து அப்துல்லாஹ் இப்னு உமர யௌமன், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு ஒரு நாளில் நான் வந்தேன். அப்போ வந்த பொழுது ஃபஸ்தத்பஅனி இல ஸூகி, கடை தெருவின் பக்கம் என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடினார்கள். அதாவது என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்று தேடினார்கள். என்ன அர்த்தம்? என்ன தொடர்ந்து வரியாப்பா, கடத்தலுக்கு நம்ம ரெண்டா ஒன்னா போகுமா, நம்ம ஒன்றாக என்னை நீ பின்பற்றி நம்ம 2 பேரும் சேர்ந்து கடை தெருவுக்கு போகுமா என்பதை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தேடினார்கள், கேட்டாங்க. அப்போ ஃபகுல்து லஹு, நான் அவரிடத்தில் நான் சொன்னேன், மா தஸ்னஉ, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், பிசூகி, அந்த கடை தெருவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், வந்த, இன்னும் நீங்கள் ஆகிறவர்கள், லா தகிஃபு அலல் பைஇ, ஒரு வியாபாரத்தின் மீது நீங்கள் நிற்கவும் மாட்டீர்கள். அப்போ அந்த கடத்தெருவு போய் நீங்க என்ன செய்ய போறீங்க? அங்க போய் நீங்க ஒரு வியாபாரத்திற்காக நீங்க நிக்க போறது கிடையாது. அதாவது ஒரு வியாபாரத்துல அந்த கடையில உட்கார்ந்து வியாபாரம் செய்ய போறதும் கிடையாது. இன்னும் சொல்றாங்க, வலா தஸ்அலு அனிஸ் ஸிலாஇ, இன்னும் அந்த பொருட்களுடைய, அந்த வியாபார பொருட்களுடைய அந்த விலையை தொட்டும் நீங்கள் கேட்க போறதும் கிடையாது. இந்த பொருள் எவ்வளவு, அந்த பொருள் எவ்வளவு, அப்படியும் கேட்க போறதும் கிடையாது. இன்னும் வலா தஸூமு பிஹா, இன்னும் அந்த வியாபார பொருட்களை கொண்டு நீங்கள் பேரம் பேச போவதும் கிடையாது. அப்போ அடுத்து நம்ம பேரம் பேசுறோமா இல்லையா? கடத்தருக்கு போனா இது 15 ரூபா சொல்றீங்க, 10 ரூபாய்க்கு தாங்க, அப்படி பேரம் பேசுறோமா இல்லையா? அப்படி நீங்க அந்த கடைத்தெருக்கு போய் பேரம் பேச போவதும் கிடையாது. வலா தஜ்லிசு, இன்னும் நீங்கள் உட்கார போவதும் கிடையாது. ஃபீ மஜாலிசு ஸூகி, அந்த கடை தெருவினுடைய அந்த இருக்கும் இடங்களில், அதாவது அதனுடைய கடைத்தெரு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நீங்கள் அமரப்போவதும் கிடையாது. அந்த கடத்தருக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு அந்த கடத்தருக்கு போனா வியாபாரம் செய்யணும், இல்ல ஒரு பொருளை விலை விசாரிக்கணும், இல்ல ஒரு பொருளுக்கு பேரம் பேசணும், இல்ல அந்த கடைத்தெருவுல போய் உட்காரணும். சும்மா எதுவுமே நீங்க செய்ய போறது இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எதுவுமே செய்ய போறது இல்லைன்னு சொன்ன உடனே வகூலு, இன்னும் நான் கேட்டேன். அப்ப இந்த இடத்துல அகூல் என்பது மாதியுடைய அர்த்தத்திற்கு வருமா, கடந்து சென்ற ஒரு அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க. அப்ப வகூலு, அப்பொழுது இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னேன், இஜ்லிஸ் பினா, இஜ்லிஸ் பினா, எங்களோடு நீங்கள் உட்காருங்கள் என்று 2 முறை சொன்னேன். ஹாஹுனா, இந்த இடத்தில் எங்களோடு நீங்கள் உட்காருங்கள் என்று 2 முறை சொன்னேன். நதஹத்தஸ், நாம் பேசிக் கொள்வோம். அப்போ இங்க உட்காருங்க, நீங்க கடத்தல போய் என்ன செய்ய போறது கிடையாது, நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க, அதனால இங்கேயே நம்ம உட்காருவோம், நம்ம 2 பேரும் இங்கே உட்கார்ந்தே பேசுவோம் என்று நான் சொன்னேன். அதற்கு ஃபகால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அபா பக்ரின், ஓ தொப்பை உடையவரே, வயிறு உடையவரே என்று சொன்னார்கள். இப்ப எதனால வயிறுடையவன் சொன்னாங்கன்னா, இது ஒரு நக்கலாக, ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில ஜாலியாக பேசக்கூடிய வார்த்தையாக தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள். மற்றபடி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தை இது கிடையாது என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்லித் தராங்க. இன்னும் இதற்கான காரணத்தை, இன்னொரு காரணத்தை சொல்றாங்க. வகான துஃபைலு, துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியிருந்தார்களாம், ஸாபத்தின், வயிறுடையவராக ஆகியிருந்தார்களாம். வயிறுடையவர்னா கொஞ்சம் தொப்பை அதிகமா இருக்கக்கூடிய நபராக துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியிருந்தார்களாம். அதனாலதான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், வயிறுடையவரே, தொப்பையுடையவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னமா நகுது, நாம் நிச்சயமாக நாம் செல்வதெல்லாம் மின் அஜ்லி சலாமி, சலாமின் காரணமாகவே நாம் செல்கிறோம். அப்போ சலாம் சொல்வதற்காக தான் நாம் அந்த கடை தெருவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்றபடி வியாபார பொருளை வாங்குவதற்காகவோ பேரம் பேசுவதற்காகவோ அந்த வியாபாரம் செய்வதற்காகவோ நம்ம போக போறது கிடையாது. நுசல்லிமு, நாம் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அலாமன் லகீனாஹு, நாம் யாரையெல்லாம் சந்திப்போமோ அவர்களிடத்தெல்லாம் நாம் சலாம் சொல்வோம் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது நமக்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கு. ரவாஹு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள். ஃபில் முவத்தஇ பிஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு முவத்தா என்ற கிதாபில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுவும் சலாமினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு. இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை தெருவுக்கு சென்றாலே அவர்கள் சலாம் பார்க்கக்கூடிய நபரிடத்திலெல்லாம் அவர்கள் சலாம் சொல்வார்கள்.
இன்னும் சொல்றாங்க, சலாம் சொல்வதற்காக தான் அவர்கள் கடை தெருவுக்கே சென்றார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க இல்லையா? அப்போ இதன் மூலம் சலாமினுடைய அந்த சிறப்பை நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது நமக்கு அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத்தோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்வோம். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 132வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.